இந்த விஷயத்துக்கு நான் உண்மை பேசினா என் மனைவி தாங்கிக்க மாட்டா, இல்லை என் கணவன் தாங்கிக்க மாட்டாங்க இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னா எந்த விஷயம்? இப்போ என் லைஃப்ல வந்து இத்தனை வருஷம் நான் ரன் பண்றேன்னா, ஒரு சின்ன பொய்ய நான் வாரத்துக்கு 1 நாளு, 10 நாள் ஒரு வாட்டி கண்டிப்பா சொல்லிருவேன். அந்த பொய்ய சொல்லனா என் வாழ்க்கைய ரன் பண்ண முடியாது கண்டிப்பா. என்ன பொய்? அந்த பொய் பார்த்தீங்கன்னா, காலைல ஏஞ்சு குளிச்சோனே டிஃபன் சாப்பிடுற முன்னாடி என் ஒய்ஃப் மேல கைய போட்டுட்டு, "ஒரு அடி நீ கம்மி ஆயிருக்க." அப்படின்னு நான் சொல்லலன்னா, என் ஒய்ஃப்‌க்கு வந்து ஒரு இதாவே இருக்கு. அத வந்து நான் ஒரு 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி, 10 நாள் ஒரு வாட்டி சொல்றேன். "ஒரு பருமன் நீ குறைஞ்சிருக்க, கம்மியா தான் இருக்கிற. அப்படி அதையே மெயின்டெயின் குறைஞ்சிக்கிட்டே பண்ணு." வர்றமா அப்படியே வந்து அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வர்ற மாரி. ஆனா அது பெருகேறிட்டே கம்மி வர்றேன்னு. ஆவல. ஆ, கம்மி ஆவல. இருந்தாலும் அத நான் மெயின்டெயின் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கதால, என் லைஃப் வந்து ஓடுது. ஓகே அது வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு பொய்ன்னு தெரியாது. ஓகே. இவர் சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு தெரியுமா? பொய்ன்னு தெரியும் தான் சார். நான் தான் வெயிட் செக் பண்றேன்ல. இருந்தாலும் நான் அத சொல்லி ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுவரைக்கும். அந்த பாத்தீங்களா? மாரி பொய்ன்னு தெரியும். ஆனாலும் ஆனா டெய்லி இதுவரைக்கும் அவங்க சொல்ல என்கிட்ட வச்சு அவங்க சொன்னது கிடையாது. சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா? அப்படியா? இல்ல அப்படியான்னு தான் என்ன சார், வேற கேட்பாங்க. பொய்லாம் இருக்கும். நம்ம அத கேட்டு அந்த டாபிக் வரும்போது, அப்படியே அவரு இந்த பிட்டு போட்டுருவாரு. கரெக்ட் கரெக்ட். அப்படி ஆ, வாங்க மணிக்கு அதை சொல்லுங்க. அப்ப வந்து நம்ம அது நம்ம வேற கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை மறந்துருவோம். கேட்டுட்டு ஆ, இருப்போம். என்னம்மா வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறது. அது வந்து அவரு நெனச்சிட்டு இருக்காரு, இதான் உண்மைன்னு நம்ம இது பண்ணணும்னு நெனச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவர் ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆ. கண்டுபிடிச்சிருப்பேன். எப்படியும் அவர் வாயில இருந்தா ஒரு 2 நாள் நான் போட்டு வாங்கிடுவேன். அவர் வந்து அப்படி நெனச்சிட்டு இருந்தாலும் இருக்காரு. நாம தான் பொறி வச்சு தேங்காய் வச்சிருக்கோமே. எலி எப்படி உள்ளதானே வரப்போகுது. சின்ன சின்ன பொய்ய கூட நம்ம பொய்ன்னு தெரிஞ்சாலும் கண்டுக்காம விட்டா, நம்ம பெரிய பொய் அளவுக்கு நம்ம போக மாட்டோம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மை. ம். சின்ன பொய்னா இப்போ ஒரு பார்ட்டிக்கோ நம்ம பயங்கரமான பிலாசபியா இருக்கே. ஆ பார்ட்டிக்கோ நம்ம போறோம். ரைட்டா ஏதோ ஃப்ரெண்டுங்களோட போனா பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆ. இருந்தாலும் அத கண்டுக்காம, அதே நார்மலா இருந்தாங்கன்னா, நம்ம பெரிய லெவலுக்குலாம் போமாட்டோம். நம்ம அடிக்க போறது மிஞ்சி போனா 1 கிளாஸ் கூட கிடையாது. அந்த 1 கிளாஸையும் கண்டுக்காம விட்டா, திருப்பி நம்ம அந்த 1 கிளாஸையும் விரும்ப மாட்டோம். இப்ப நம்ம மனைவி ஃப்ரீடமா இருக்கிறாங்க. அந்த 1 கிளாஸ்க்கு ஏதோ பார்ட்டிக்கு போகும்போது அடிக்கிறாங்க. அந்த பொய் தெரிஞ்சும் அவங்க கண்டுக்காம விட்டா, கண்டிப்பா நம்ம அத திருப்பி செய்ய மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு அது உண்மை. சார், லவ் பண்ணும்போது அவகிட்ட ஒரு பொய் ஒண்ணு பெருசா மறைச்சிட்டேன் சார். அது இப்போ வரைக்குமே எனக்கு கில்ட்டா ஆகுற விஷயம் அது ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணேன் சார். 12த் படிக்கும்போது. அது ஒரு 6 மாசம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்க ஃப்ளாட்டுக்கு வந்தாங்க பக்கத்துல. ம். ஸோ அப்போ வந்து இவங்கள பார்க்கும்போது, இவ ஸ்கூல் போகும்போது ரெட்டை ஜடலாம் போட்டு கொஞ்சம் அழகா இருப்பா, நல்லா இருக்கா. இவள பார்த்துட்டு என்ன பண்ணேன், இவகிட்டயே போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். 2 பேருமே ஒரு 1 வருஷம் அப்படியே தெரியாம அப்படி இப்படி மெயின்டெயின் பண்ணிட்டேன் சார். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன்ல, அதோட ஃப்ரெண்ட் வந்து இதோட பக்கத்து வீடு தான். ஓகே. இவட்ட பேசிட்டு பேசிட்டு வருவேன். டெய்லி மாடியிலயோ கீழ எங்கேயோ பேசிட்டு பேசிட்டு வருவேன். அந்த பொண்ணு பார்த்துட்டு இவட்ட போய் கேட்டிருக்கா. என்ன கேட்கல. என்ன பார்த்துட்டு விட்டுட்டா. இவட்ட போய் கேட்டுட்டு, அது மாரி அவரு யாரு வந்தார்ல, அவங்க யாருன்னு கேட்டாங்க. இது மாரி நாங்க 1 வருஷமா லவ் பண்றோம்ன்னு இவ கேஷுவலா உண்மைய சொல்லிடுச்சு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இவகிட்ட எதுவும் சொல்லாம, நேரா அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இது மாரி நவீன பார்த்தேன். அவன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசுனான். கேட்டதுக்கு அந்த பொண்ணு 1 வருஷம் லவ் பண்றேன்னாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க கலக்கு முட்டி விட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் என்கிட்ட டிஸ்கஸே பண்ணல இந்த விஷயத்த. 2 பேருமே கால் பண்ணுவாங்க. நார்மலா மதியம் டைம்ல கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கால் பண்ணா, "என்னப்பா பண்ற? சாப்பிட்டியா?" நான் பேசிட்டு வச்சுட்டேன். திருப்பி வந்து இவங்களும் கால் பண்ணாங்க உடனே ஆன் த ஸ்பாட்ல. அதே மாரி "என்னப்பா பண்ற? சாப்பிட்டியான்னு?" கேட்டு வச்சுட்டேன். திரும்ப வந்து அந்த பொண்ணு ஃபோன்லேருந்து ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு பேசுறாங்க. "நவீனு நீ இது மாரி ஜெயஸ்ரீன்னு ஒரு பொண்ண லவ் பண்றலடா. ஏதோ பேசுறியாமே, இந்த மாரி அந்த பொண்ணு வந்து சொல்லுச்சு. அது என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் என்ன பண்ணேன், இவ கூட இருக்கிறது தெரியாம, "இல்ல இது என் ஃப்ரெண்டு தான். நான் சும்மா தான் வந்து பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். யார ஃப்ரெண்ட் நீங்க? இ இவங்களே இவ அவங்களையா? இவங்கள சொல்லிட்டேன். இவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க ஃப்ரெண்டுன்னு அவங்ககிட்ட. சொல்லிட்டு சொல்லிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட. "என்ன சொன்ன? இப்ப சொல்லுன்னு" சொல்லிட்டு இது வாய்ஸ் கேட்குது. எனக்கா அந்த டைம்ல அப்படி "என்னடா பண்றது? மாட்டிக்கினியேடா" அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டா 2மே போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம கவலை பாரு. விட்டா 2 போயிடுவான். என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் முழிச்சுட்டு ஒரு செகண்ட் பிளாங்கா யோசிச்சுட்டு இவளும் பேசுறா, அவளும் அழுவுறா, அந்த பொண்ணு அழுவுது, இதுவும் அழுவுது. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. "ஏன்டா இது மாரி பண்ற? ஏதாவது ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னா அந்த பொண்ணு போயிடுவாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எனக்கு இந்த பொண்ண ரொம்ப பிடிக்கும் சார். அதனால நான் இவள தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன். அந்த பொண்ணு அழுதுனே வந்து வீட்டுக்கு போயிருச்சு.